இன்றைக்கி பாசிப்பருப்பு இல்லைனா சிறுபருப்பு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு ஹல்வா பண்ணலாம். பாசிப்பருப்பு 1 டம்ளர், வெல்லம் 1 டம்ளர், பால் வந்து காய்ச்சின ஆற வச்ச பால் 1½ கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, இந்த பயத்தம்பருப்போடு சேர்த்து வறுத்து அது வந்து நல்லா எடுத்து வச்சுடுங்க. 1/2 கப் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, வறுத்த பாசிப்பருப்பை நல்லா திரிச்சிடுங்க இந்த மாதிரி. இப்போது 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்தோன்னா இந்த 1/2 கப் நெய்யிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கடைசி வரைக்கும் கிளறணும். இப்போ பாலை ஊற்றிட்டு பொடிச்சு வச்சு பயத்தம்பருப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போது நம்ம இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துருவோம். இப்போ நிறைய லம்ஸ் க்ரியேட் ஆகும். நல்லா மசிச்சு கலந்து விடுங்க. கொஞ்சம் நெய் சேர்த்து அடுப்பை நல்லா கம்ப்ளீட்டாக சின்னதாகவே வச்சுக்கோங்க. எல்லா நெய்யும் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் பிரிஞ்சு வரும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இலைக்கு பரிமாறுறதுக்கு. வெல்லம் வந்து 1½ கப்பு கூட போடலாம். இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீ ஹெல்தி விவசாயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.